பிரைஸ் எல்லாம் ஜெபத்தை பற்றி இயேசுவின் போதனை என்ன என்பதை பார்க்கலாம். மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உன் கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். முதலாவது ஜெபம் நிச்சயம் கேட்கப்படும் என்று இயேசு போதிக்கிறாரு. ஆனால் எப்படிப்பட்ட ஜெபம் என்றால் தன்னல நோக்கத்திற்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் அக்கறை இப்படி எப்போதும் தேவனுடைய மகிமைக்காக கேட்க வேண்டும். இரண்டாவது, இயேசுவின் சீஷரிடமிருந்து நீதி, நேர்மை, பணிவு, தூய்மை மற்றும் அன்பு எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெபத்தின் மூலம் நாம் அதை தேடினால் இப்படிப்பட்ட வரங்கள் நமக்கு கிடைக்கும் என்று இயேசு உறுதி அளிக்கிறாரு. மூன்றாவது, அநேக சமயங்களில் கிறிஸ்தவர்கள் சீஷத்துவத்தின் அடையாளத்தை கொண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் ஜெபத்தில் கேட்பதில்லை அல்லது சுயநல நோக்கத்துடன் ஜெபத்தில் கேட்கிறாங்க. எனவே இயேசு தம்முடைய சீஷர்கள் 3 காரியத்துக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரு. அவைகள் 1 என்ற ஜெபத்தில் கேட்க வேண்டும். ஏனென்றால் கேட்கிற ஒருவனும் பெற்றுக்கொள்கிறான், அது பணிவை குறிக்கிறது. இரண்டாவது, நேர்மையுடன் தேட வேண்டும். ஏனென்றால் தேடுகிறவன் கண்டறிகிறான், அது உறுதியை குறிப்பிடுகிறது. மூன்றாவது, தேவனுடைய வழியை பின்தொடர தட்ட வேண்டும். ஏனென்றால் தட்டுகிறவனுக்கு கதவு திறக்கப்படுகிறது, அது விடாமுயற்சி குறிப்பிடுகிறது. ஆமென்.